வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. நாங்கள் இப்போது கருப்பு படம் ரிவ்யூ சொன்னோம்ல, அதுக்காக இப்போ நாங்கள் கருப்புசாமி கோயிலுக்கே வந்துட்டோம். ஆமாம் மக்களே, இதுதான் கருப்புசாமி கோயில். பாருங்கள் எவ்வளோ பெரிய கருப்புசாமி. பட் இவங்க பேர் குள்ள கருப்புசாமி. ஆமாம் மக்களே, இவங்க குள்ள கருப்புசாமி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நான் வேலை சைஸுக்குன்னா இப்போ மக்களே அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க குள்ள கருப்புசாமியா? ஆமாம் மக்களே, நான் என் சுண்டு வேலை சைஸுன்னாங்க இருக்கேன். வாங்க நேராக போய் ஒரு தடவை பார்க்கலாம். பாருங்கள் இந்த கருப்புசாமியே இவ்வளோ பெருசாக இருக்காருன்னு. ஆமாம் மக்களே, வாங்க. ஐயோ, இந்த வேலை பார்க்கவே பயங்கரமாக இருக்கு பாருங்க. கூடா இல்லை போய் குட்டுனா இப்போ நம்ம தூரத்துலேருந்து பார்த்த கருப்பசாமியோட பக்கத்தில் இருக்கும். இப்போ பாருங்க இவங்க கால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. அவ்வளோ பெரிய சிலைங்க இது. பாருங்க மக்களே, அந்த காடு மூணு வேலை பயங்கரமாக இருக்கு பாருங்க மக்களே. அங்கே பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய கருப்பசாமி. நாங்கள் வந்து கருப்பு படம் பார்த்துட்டு இப்போ கருப்பசாமி கோயிலுக்கு வந்து அந்த சாமியவே ஒரு தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். உண்மையில இந்த கோயில் கொண்டு போனாங்க. சின்ன கோயிலாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. நீங்களும் கருப்பு படம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு கருப்புசாமி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க. கருப்பு பார்த்துட்டு கருப்புசாமி போங்க, கருப்புசாமி பார்த்துட்டு கருப்புக்கு போங்க. மக்களே, உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோலாம் வரணும்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்கள் என் வீடியோலாம் உங்கள் கண்ணில் படும். ஓகே மக்களே, எங்களோட கருப்புசாமி கோயில் அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். இதோட உங்ககிட்ட அந்த விடை பெற்றுக்கொள்வது ஜனனி அண்ட் ஜெகன். பாய் மக்களே. பாய்.